أعوذ بالله من الشيطان الرجيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள என் இஸ்லாமிய சொந்தங்களே, மஸ்ஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக நான் தினந்தோறும் ஒரு செய்தியை உங்களுக்கு வழங்கி வரோம்ல. அதுல இன்னைக்கு கடந்த நாட்களின் தொடர்ச்சியா அல்லாஹ் மறுமை நாள்ல பௌர்ணமி நிலவு எப்படி நமக்கு இப்ப காட்சி தருமோ அது மாதிரி மறுமை நாள்ல அல்லாஹ் காட்சி தருவான். அவர்களை நம் காணும் அருள் செய்யப்படுவோம்னு சொன்னோம். இந்த உலக மறுமை நாள்ல அல்லாஹ் கொடுக்கும் எல்லா இன்பங்கள்லையும் பேரின்பமா இறைவனை காண்பதுதான் இங்க இருக்கும். அல்லாஹ்வை பார்த்துட்டாலே நமக்கு பெரு அன்பு இன்பம் இருக்கும்னு நபிகள் நாயகம் சொல்றாங்க. அப்பேற்பட்ட நாள்ல இறைவன் காட்சி அளிப்பான் இல்லையா, அந்த காட்சியை பார்க்க முடியாத மாதிரி 12 சாரார் தடுக்கப்பட்டிருப்பாங்க. அதுல ஒண்ணு நேற்று பார்த்தோம், வேதத்தை மறைப்பவர்கள். அடுத்தபடியா பொய் சத்தியம் சொல்லி வியாபாரம் செய்யறான்ல. இந்த உலகத்துல பொருள் ஈட்டுவது கட்டாய தேவையா இருக்குது. பொருளை ஈட்டுவதற்கு வியாபாரம் பார்க்கிறோம், வேலை பார்க்கிறோம். வியாபாரம் பார்க்கிற போது நம்ம எப்படி பொருளை எப்படி வியாபாரம் பார்க்க வேண்டும் என்று தெளிவான வரையறைகள் நபிகள் நாயகமும் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லுதுங்க. அதுல ஒண்ணுதான் பொய் சொல்லி வியாபாரம் பார்க்கறான்ல, அவன் பொருள் ஈட்டுவதற்காக அதுல நம்ம பெரிய மாளிகையை கட்டிவிட வேண்டும் என்பதற்காக பொய் கூறி வியாபாரம் பார்ப்பவனை அல்லாஹ் மறுமை நல்லா பார்க்க மாட்டான். அதுபோல நபிகள் நாயகம் சொல்றாங்க, வியாபாரத்தின் முறித்து கொள்ளும் உரிமை வாங்குவதற்கு இருக்கு, கொடுப்பவருக்கு இருக்கு. உண்மையான அந்த பொருளின் உண்மையான நிலையை கூறி, குறையை கூறி, இல்லை நிறையை கூறி வியாபாரம் பண்ணும் வியாபாரம் பண்றான்ல, அவனுக்கு அல்லாஹ்விட அருள் இருக்கு, பரக்கத் என்னும் அருள் இருக்குது. யார் வியாபாரம் பார்க்கும்போது அந்த பொருளின் குறையை மறைத்து வியாபாரம் பார்க்கிறானோ அவனுக்கு துன்புறுத்தும் வேறு உண்டு, மறுமை நாள்ல அல்லாஹ் பார்க்க மாட்டான் அப்படின்னு நபிகள் நாயகம் சொல்றாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன விளங்குதுன்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா ஒரு அருள் மறைமுகமான அருள். இந்த உலகத்துல தேவையான எல்லாமே நமக்கு கிடைச்சு விடாது. சில சமயங்கள் அல்லாஹ் சிலருக்கு அதிகம் வழங்குகிறான், சிலருக்கு குறைத்து வழங்குகிறான். யாருக்கு அல்லாஹ் அதிகம் வழங்க நாடுகிறானோ அவர்களுக்கு அதிகம் வழங்குகிறான், யாருக்கு அல்லாஹ் குறைத்து வழங்க நாடுகிறானோ அவர்கள் குறைத்து வழங்குகிறான். ஆக இறைவனின் அருள் நிறைய இருக்கிறது இல்லை, அவங்களுக்கு செய்யப்பட்ட அருளா தான் இருக்குது. குறைவா இருந்தாலும் அதுல அல்லாஹ்வின் அருள் இருக்கும் என்று எண்ணி யார் ஒரு பொருளை நியாயமாக வியாபாரம் செய்யறானோ அவன் அல்லாஹ் மறுமையில காட்சி செல்வான். அது போக 3 நபர்கள்ட்ட அல்லாஹ் பேச மாட்டான். அதுல ஒரு ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா, வியாபாரம் செய்யும் போது வாடிக்கையாளருக்கு கொடுத்த பொருள் இருக்குல்ல, அப்ப வியாபாரம் பார்க்கும்போது நம்ம கொடுப்போம் வாடிக்கையாளர் பொருள். அவர் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் சொல்லுவாரு. நம்ம என்ன சொல்லுவோம், இதை ஒரு 130 ரூபாய்க்கு தாப்பா, இல்லாட்டி 90 ரூபாய்க்கு தாப்பான்னு கேட்போம்ல. அப்ப இல்ல நான் வாங்கினதே அது 150 ரூபா, நான் வேற வழி இல்லாம இதை கொடுக்குறேன்னு சொல்லி பொய் சத்தியம் பண்ணி பொய் சூரி வியாபாரம் பார்க்கறாங்கல்ல, அவங்களையும் அல்லாஹ்வின் பரக்கத்து இருக்காது, இவர்களையும் அல்லாஹ் மறுமை நாள்ல பார்க்க மாட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தபடியா இறைவன் பார்க்காத மறுமை நாள்ல பார்க்காத ஒரு நபர் யாருன்னு கேட்டீங்கன்னா, சுயநலம் முடித்த தொண்டன். இப்ப இந்த உலகத்துல அல்லாஹ் ஒரு இயங்க வேண்டும் என்பதற்காக தலைவர்கள் தொண்டர்கள் சில அமைப்பு ஏற்படுத்தியிருக்காங்கல்ல, அந்த அமைப்புல தலைவனுக்கு ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்கும் உரிமை நம்ம இஸ்லாமிய மார்க்கத்தை மேலோங்க செய்ய வேண்டும். இந்த மறுமையில இந்த உலகத்துல மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்பதான் நம்ம இருக்க வேண்டும். தலைவர்களை தேர்ந்தெடுக்கணும். ஆனா நாம அப்படி சிலர் தேர்ந்தெடுக்கிறதில்ல. அந்த தலைவர் நல்லா கோடீஸ்வரனா இருப்பாரு, அவர் ரொம்ப பணம் படித்தவர் இருப்பாரு, அவருக்கு ஏதாவது சாதகமா செய்வார் என்று தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல, இவர்களை நபிகள் நாயகம் சொல்றாங்க அல்லாஹ் மறுமை நல்லா பார்க்க மாட்டான், அவர்களுக்கு காட்சி அளிக்க மாட்டான், இறைவனும் பார்க்கும் அருள் அவருக்கு வழங்கப்படாதுன்ற சொல்றாங்க. ஆக நம்ம அது போக தன் மார்க்கத்தை தலைவர் மார்க்கத்தை மாற்றமா நடந்தாலும் கட்டுப்பட ஒன்றும் இல்லை. நம்ம ஒரு தலைவர் நீ நெருப்புல போய் குதிப்பா அப்படின்னு சொன்னா நீ நம்ம குதிச்சுட தேவையில்லை. மார்க்கத்துக்கு கட்டுப்பட்டு யாரு தலைவரை தேர்ந்தெடுக்கிறாரோ, சுயநலம் இல்லாம அவர் ஏதாவது நமக்கு செய்வாரு என்று நம்ம தலைவரை தேர்ந்தெடுக்கிறோமோ அந்த மனிதருக்கு தான் அல்லாஹ் மறுமையில காட்சி அளிப்பான். யாரு தன் தேவைக்காக தலைவரை தேர்ந்தெடுத்து கொண்டாரோ இந்த உலகத்துல மறுமையில அல்லாஹ் காட்சி அளிக்க மாட்டான் என்று வருதுங்க. ஆக நம்ம இந்த 2 பாவங்கள்ல இருந்து விடுபட்டு நேர்மையா வியாபாரம் செய்து தலைவரை தேர்ந்தெடுக்கும் சந்தர்ப்பம் ஏற்படுத்தா அதை அல்லாஹ்வுக்காக நம்ம ஒரு சுயநலம் இல்லாம தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்பதான்
இறைவன் நம் மறுமையில காட்சி அளிப்பான் என்று கூறி இன்ஷா அல்லாஹ் இறைவன் காட்சி அளிக்காத நபர்களை அடுத்தடுத்த நாட்களை பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.